இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன், அத்தியாயம் 98. போர்க்களத்தின் அழைப்பு. அந்த பெரிய மரக்கதவுகளுக்கு வெளியே சுமத்திரையும் சிகண்டனும் நிலைகொள்ளாமல் நின்று கொண்டிருந்தனர். உள்ளே என்ன நடக்கிறது என்பதை அறிய முடியாத தவிப்பு ஒருபுறம் இருக்க, தூரத்தில் கேட்டுக்கொண்டிருந்த போர்க்களத்தின் இரைச்சல்கள் அவர்களை அமைதியாக இருக்கவிடவில்லை. காற்றின் வேகம் அதிகரித்திருந்தது. அந்த அரண்மனை தாழ்வாரத்தில் வீசிய காற்றில் இரத்த வாடை கலந்திருப்பதை சுமத்திராவால் உணர முடிந்தது. இன்னும் எவ்வளவு நேரம் சிகண்டன் நாம் இப்படியே காத்திருப்பது? உள்ளே ஆதித்யா என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கூட நமக்கு தெரியவில்லை என்று பொறுமை இழந்து கேட்டாள் சுமத்திரை. சிகண்டன் அவளுக்கு பதில் சொல்ல வாயெடுக்கும் முன் அமைச்சர்கள் அறையின் கனமான கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு திரும்பினர். உள்ளிருந்து அந்த முதியவர் வெளியே வந்தார். அவரது முகத்தில் வழக்கத்திற்கு மாறான ஒரு பதற்றம் குடிகொண்டிருந்தது. அவரது கண்கள் சிவந்திருந்தன. நீண்ட நேரம் கண்விழிப்பால் ஏற்பட்ட களைப்பு தெரிந்தாலும் குரலில் ஒரு அதிகாரம் இருந்தது. அவர் சிகண்டனை பார்த்ததும் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கட்டளையிட்டார். சிகண்டன், நீ இன்னும் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? உடனே புறப்படு. அரசருக்கு உன்னுடைய உதவி இந்த நொடியே தேவை. சிகண்டன் குழுப்பத்துடன், ஐயா, நான் ஆதித்யாவுக்கு துணையாக என்று இழுக்க முதியவர் இடைவெட்டினார். இல்லை சிகண்டன், நிலைமை கைமீறி போய்க் கொண்டிருக்கிறது. நமது எல்லைப்படையில் உள்ள வீரர்கள் பலர் திடீரென மயங்கி சரிகிறார்கள். அரக்கர்கள் ஏதோ ஒரு விசித்திரமான நச்சு தாக்குதலை அல்லது மாய தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இதனால் நமது வீரர்களுக்கு திடீரென சக்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் ஆயுதங்களை கூட தூக்க முடியாமல் திணறுகிறார்கள். இந்த பலவீனமான நேரத்தை பயன்படுத்தி அரக்கர் படை நமது எல்லை கோட்டையை உடைத்து உள்ளே நுழைய துடிக்கிறது. நீ ஒரு சிறந்த வீரன். உன்னால் மட்டுமே அந்த தாக்குதலை சமாளித்து அரசருக்கு துணையாக நிற்க முடியும். போ, இப்போதே புறப்படு என்று முதியவர் சத்தமிட்டார். சிகண்டன் தலை வணங்கினான். உத்தரவையா, நான் இப்போதே செல்கிறேன் என்றவன் திரும்பினான். அப்போது சுமத்திரை குறுக்கிட்டாள். தாத்தா, நானும் சிகண்டனுடன் செல்கிறேன். மாமா அங்கே தனியாக போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய உதவியும் தேவைப்படும் என்று வேகமாக கூறினாள். முதியவர் அவளை தடுத்து நிறுத்தினார். கூடாது சுமத்திரே, நீ இங்கிருந்து போவது நல்லதல்ல. நீ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதே. அரசர் உன்னை சாதாரணமாக பார்க்கவில்லை. அவர் உன்னை தனது வாரிசாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உனக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் தாத்தா, பேசாதே சுமத்திரே. ஆதித்யா உள்ளே செய்யும் காரியத்திற்கு தேவையான மிக முக்கியமான மூலிகைகளை நீதான் கொண்டு வர வேண்டும். அந்த மூலிகை கலவை இல்லாமல் ஆதித்யாவால் அந்த மருந்தை செய்ய முடியாது. அது மட்டுமில்லாமல் அந்த நெருப்புச் செவ்வலின் இரத்தத்தை கொண்டு வர நான் ஒரு இரகசிய வழியை வைத்திருக்கிறேன். அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் சொன்னதை உடனே இருவரும் செய்யுங்கள் என்று கூறிவிட்டு முதியவர் மின்னல் வேகத்தில் அந்த இடத்தை விட்டு அகன்றுவினார். சுமத்திரை ஒரு கணம் திகைத்து நின்றாள். தாத்தா சொல்வதை கேட்பதா அல்லது தன் மாமாவை காப்பாற்ற ஓடுவதா என்ற குழப்பம். சிகண்டன் அவள் தோளை தொட்டான். இளவரசி, தாத்தா சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. ஆதித்யாவின் முயற்சி வெற்றி பெற்றால்தான் நாம் இந்த போரில் முழுமையாக வெல்ல முடியும். நீங்கள் அவர் கேட்ட பொருட்களை தயார் செய்யுங்கள். நான் அரசரை பார்த்துக் கொள்கிறேன் என்று நம்பிக்கையூட்டும் குரலில் கூறினான். கவனமாக இரு சிகண்டன் என்று அவள் கைகளை கூப்ப, விரைவில் சந்திக்கலாம் இளவரசி என்று கூறிவிட்டு சிகண்டன் காற்றை கிழித்து கொண்டு போர்க்களத்தை நோக்கி ஓடினான். சுமத்திரை பெருமூச்சு விட்டாள். இந்த மருத்துவர் ஏன் இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்? அங்கே மாமா அரக்கர்களை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். இவர் என்னவென்றால் என்னை மூலிகை தேடச் சொல்கிறார் என்று மனதிற்குள்ளே புழுங்கினாலும் ஆதித்யா உள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கப் போகிறான் என்பதை அவள் உள்ளுணர்வு உணர்த்தியது. அவள் மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு ஆதித்யா கேட்ட பொருட்களை எடுத்து வர மருந்து கிடங்கை நோக்கி ஓடினாள். மிருதாயினி பாத்திரத்தின் பசி. அதே சமயம் அந்த மருத்துவர் கிடங்கின் உட்புறம் ஒரு தனி உலகம் போல காட்சியளித்தது. வெளியே இருந்த சத்தங்கள் எதுவும் உள்ளே கேட்கவில்லை. ஆனால் உள்ளே ஒரு பயங்கரமான ஆன்மீக அழுத்தம் நிலவியது. காற்றில் ஈர்ப்பு விசை பல மடங்கு அதிகரித்திருந்தது. அந்த அரண்மனை தாழ்வாரத்தில் வீசிய காற்றில் இரத்தவாடை கலந்திருப்பதை சுமத்திராவால் உணர முடிந்தது. அரமை நடுவில் ஆதித்யா பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் மருதியும் அமர்ந்து தங்களின் ஆன்மீக சக்தியை அவனுக்கு துணையாக வழங்கினர். அவர்களின் நடுவில் தரையில் வைக்கப்பட்டிருந்த அந்த மிருதாயினி பாத்திரம் விசித்திரமான ஒளியுடன் அதிர்ந்து கொண்டிருந்தது. பல நூற்றாண்டுகளாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஒரு சக்தி வாய்ந்த கலம். ஆதித்யாவின் உடல் வியர்வையில் குளித்திருந்தது. அவனது முகத்தில் நரம்புகள் புடைத்தன. இது நினைத்ததை விட கடினமாக இருக்கிறது. ஆதித்யா பற்களை கடித்தபடி முணங்கினான். இது இப்போது முடிவதாக தெரியவில்லை. நான் செலுத்தும் சக்தி போதவில்லை. இது எனது ஆன்மீக சக்தியை பெருமளவில் உறிஞ்சுகிறது. இன்னும் சிறிது நேரம் இப்படியே நீடித்தால் என் உடலில் உள்ள மொத்த சக்தியும் வறண்டு போகும். என்ன செய்வது இப்போது என்று அவன் குரலில் நடுக்கம் இருந்தது.
அப்போது அவனது மனதிற்குள் அந்த கம்பீரமான குரல் ஒலித்தது. அது டிராகன் பீஸ்ட். பொறுமை ஆதித்யா, அவசரப்படாதே. இந்த மிருதாயினி பாத்திரம் பல நூற்றாண்டுகளாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. நீ இப்போதுதான் அதை தூண்டி எழுப்பி இருக்கிறாய். ஒரு நீண்ட உறக்கத்திற்கு பிறகு விழிக்கும் ஒருவன் எப்படி பசியுடன் இருப்பானோ அப்படித்தான் இதுவும். அது முழு சக்தியையும் பெறும் வரை நீ காத்திருப்பதுதான் நல்லது. ஆனால் என் சக்தி குறைந்து கொண்டே இருக்கிறதே. ஆதித்யா மனதிற்குள் அலறினான். இழப்பை பற்றி கவலைப்படாதே. ஒருவேளை நீ இப்போது சக்தியை இழந்தாலும் அது முழுமையாக விழித்து கொண்டால் அதன் மூலம் நீ அடையப் போகும் நன்மைகள் பல மடங்கு அதிகம். அது மட்டுமில்லாமல் இது உன்னால் எழுப்பப்படுவதால் இது விழித்து கொள்ளும்போது உனக்கு மட்டுமே கீழ்ப்படியும். எனவே உன் சிந்தனையை சிதறவிடாமல் முழு மூச்சாக ஒருநிலைப்படுத்து. அதனுடன் உரையாட முயற்சி செய் என்றது டிராகன் பீஸ்ட். உரையாடுவதா? ஒரு பாத்திரத்துடனா? ஆதித்யா விசித்திரமாக கேட்டான். ஜடப்பொருளுடன் எப்படி பேசுவது? அப்போது அருகிலிருந்த மருதி ஆதித்யாவின் சந்தேகத்தை புரிந்து கொண்டான். ஆம் ஆதித்யா, டிராகன் சொல்வது சரிதான். இது போன்ற தெய்வீக மற்றும் விசேஷமான பொருட்களுக்கு சொந்தமாக ஒரு ஆன்மா உண்டு. இப்போது நாம் கொடுக்கும் சக்தி அதன் உடலைத்தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் ஆன்மா இன்னும் விழிக்கவில்லை. ஆதித்யா குழப்பத்துடன் மருதியை பார்த்தான். மருதி தொடர்ந்தான். நீ உன்னுடைய ஆன்மீக ஆத்மாவை அந்த பாத்திரத்திற்குள் அனுப்பி அதன் ஆன்மாவுடன் நேரடியாக பேச வேண்டும். நீ யார், எதற்காக இதை எழுப்புகிறாய் என்பதை அதற்கு புரிய வைக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த ஆன்மாக்கள் நம்மை துன்புறுத்தாது. அவற்றுக்கு இப்போது எஜமானன் யார் என்று தெரியாது. அதனால்தான் அது சக்தியை மட்டும் உறிஞ்சு கொண்டிருக்கிறது. உடனே நீ அதனுடன் பேச்சை துவங்கு. மருதி கூறியதை கேட்ட ஆதித்யா, சரி, நான் முயற்சிக்கிறேன் என்று கூறினான். அவன் தனது உடலில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கும் ஆன்மீக சக்தியின் அளவை கட்டுப்படுத்துவதை நிறுத்தினான். இதுவரை அவன் அந்த பாத்திரத்திற்கு சக்தியை கொடுத்து கொண்டே அது தன்னை முழுமையாக ஆட்கொள்ளாமல் தடுத்து கொண்டிருந்தான். இப்போது அந்த தடையை நீக்கினான். கண்களை மூடினான். மூச்சை ஆழமாக உள்ளிழுத்து தனது மனதை ஒரு புள்ளியில் குவித்தான். அவனது உடலுக்குள் உறங்கி கிடந்த ஆதார சக்திகள் விழித்து கொண்டன. இவ்வளவு நாள் அவன் பயிற்சி செய்து வந்த சக்கர சக்திகள் இப்போது முழு வீச்சில் செயல்பட தொடங்கின. முதலில் அவனது முதுகெலும்பின் அடிப்பகுதியில் இருந்த மூலாதார சக்கரம் செந்நிற ஒளியுடன் சுழலத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சுவாதிஷ்டான சக்கரம் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்தது. அவன் இதுவரை தொடர்ந்து செயல்படுத்தி வந்த இந்த முதல் 2 சக்கரங்களும் முன்னெப்பொழுதும் இல்லாத வேகத்தில் திறந்தன. அந்த சக்கரங்களில் இருந்து வெளிப்பட்ட சக்தி ஆதித்யாவின் உடலைச் சுற்றி ஒரு மெல்லிய கவசம் போல பின்னியது. அது மெல்ல மெல்ல அவனை சுழலத் தொடங்கியது. இதை வெளியே இருந்து பார்த்து கொண்டிருந்த டிராகன் பீஸ்ட் வியந்தது. இவன் சக்கர சக்திகளை பயன்படுத்தும் விதம் அற்புதம். இவன் சரியான பாதையில்தான் செல்கிறான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டது. அது ஆதித்யாவின் பாதுகாப்பிற்காக விழிப்புடன் இருந்தது. திடீரென ஆதித்யாவின் உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெள்ளம் கிளம்பியது. அவன் தலைக்கு மேலே அந்த 2 சக்கரங்களும் இப்போது வெளியே வந்து சுழன்று கொண்டிருந்தன. மின்னல் கீற்றுகள் போல அந்த சக்தி அவனது தலை முதல் கால் வரை ஊடுருவி பாய்ந்தது. அந்த சக்தி ஆதித்யாவின் பிதுகு பகுதியில் வட்ட வடிவில் சுற்றத் தொடங்கியது. அது பார்ப்பதற்கு ஒரு தெய்வீக ஒளிவட்டம் போல காட்சியளித்தது. அறையிலிருந்த காற்று ஸ்தம்பித்தது. மிருதாயினி பாத்திரத்தின் அதிர்வு ஒரு உச்சகட்டத்தை அடைந்தது. ஆதித்யா ஆழ்ந்த தியானத்தில் இருந்தான். திடீரென அவனது உணர்வு நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவனது ஸ்தூல உடல் அங்கேயே அமர்ந்திருக்க, அவனது ஆன்மீக ஆத்ம உருவம் உடலை விட்டு பிரிந்தது. இருள் சூழ்ந்த அந்த அறையில் இருந்து அவன் இழுக்கப்படுவது போல உணர்ந்தான். ஒரு சுரங்கப்பாதையில் பயணிப்பது போன்ற வேகம். மறுநொடி எல்லாம் அமைதியானது. ஆதித்யா மெல்ல கண்களை திறந்தான். அவன் இப்போது முற்றிலும் வேறொரு பிரம்மாண்டமான தளத்தில் இருந்தான். அவன் கண் திறந்தபோது அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் முன் எழுந்து நின்றது சாதாரண காட்சியல்ல. அவன் இருந்த இடம் ஒரு மாபெரும் பெண் சிலையின் காலடி. அந்த சிலை சுமார் 100 அடிக்கும் மேலாக உயர்ந்து வானத்தை தொடுவது போல கம்பீரமாக இருந்தது. அது ஒரு சர்வ வல்லமை படைத்த அன்னையின் வடிவம் போல் தோன்றினாலும் அதன் முகத்தில் இருந்த கண்டிப்பான தீர்க்கமான பார்வை ஆதித்யாவை பயங்கொள்ளச் செய்தது. இது எங்கே? நான் எதிர்பார்த்த ஆன்ம உலகமும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று ஆதித்யா குழப்பமும் லேசான பயமும் கலந்த உணர்வுடன் அந்த சிலையின் அருகில் நடந்து சென்றான். சிலைக்கு எதிரே தரையில் அழகிய ஒழுங்கில் 7 வண்ணங்களில் சுடர்கள் எரிந்து கொண்டிருந்தன. அவை இந்த உலகத்தின் நெருப்பல்ல, தூய்மையான வலிமையான ஆன்ம சக்தியாலான தீச்சுடர்கள். ஒவ்வொரு வண்ணமும் ஒரு சக்கரத்தின் அதிர்வை வெளிப்படுத்துவது போல் இருந்தது. ஆதித்யா அந்த இடத்தின் அமைதியையும் அந்த சிலையின் ஆளுமையையும் சுற்றி பார்த்தான்.
நான் எதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டேன்? அப்போது அந்த சிலையின் நெற்றி பகுதியிலிருந்து ஒரு ஒளிப்பிழம்பு அதிவேகமாக புறப்பட்டது. அந்த வெள்ளை நிற சக்தி பறந்து வந்து ஆதித்யாவின் முன் ஒரு ஒளி உருவமாக நின்றது. அந்த ஒளியிலிருந்து 1000 ஆண்டுகளின் ஞானத்தையும் எல்லையற்ற சக்தியையும் உள்ளடக்கிய ஒரு அழுத்தமான கம்பீரமான குரல் வெளிவந்தது. வரவேற்கிறேன் போட்டியாளனே. பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆன்ம உலகில் கால் பதித்த முதல் போட்டியாளனை கண்டு பாராட்டுகிறேன். நேரத்தை வீணடிக்காதே, போட்டிக்கு தயாராக என்று அந்த குரல் கூடியது. ஆதித்யா திகைத்து நின்றான். நான் வந்த நோக்கம் மிருதாயினி பாத்திரத்தின் சக்தியை பெறுவது. போட்டி என்றால் என்ன என்று ஆதித்யா கேட்டதற்கு அந்த குரல் பதிலளிக்கவில்லை. மாறாக ஆச்சரியப்படும் வகையில் தனது சக்தியினால் அந்த பிரம்மாண்டமான சிலையை சுற்றியிருந்த வளாகத்தை ஒரு நொடிப்பொழுதில் உயர் ரக மருத்துவ ஆய்வுக்கூடம் போல மாற்றியது. ஆதித்யாவின் முன் ஒரு சுத்தமான கல்மேடை திடீரென தோன்றியது. அதன் மீது ஒரு சிறிய பளபளப்பான மருந்து தயாரிக்கும் பாத்திரம், அதன் அருகே பல்வேறு வடிவங்களிலும் வண்ணங்களிலும் அபூர்வமான சில மூலிகைகளும் தாது பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தன. மருந்து தயாரிக்க வேண்டுமா? என்ன மாதிரியான போட்டி இது? எதற்கு திடீரென போட்டிக்கு தயாராக சொல்கிறார்கள் என்று ஆதித்யா விசித்திரமாக உணர்ந்தான். அந்த ஒளி உருவம் மறைய, அப்போது அந்த சிலையிலிருந்து ஒலித்த கம்பீரமான குரல் இப்போது அவன் பயத்தை அதிகரிக்கும்படி ஒலித்தது. மானிடனே, என்னுடைய மிருதாயினி பாத்திரம் வேண்டுமென்றால் இந்த ஆன்ம போட்டியில் நீ வெற்றி பெற்று என்னை நீ சமாதானப்படுத்த வேண்டும். என்னுடைய பாத்திரத்தின் முழுமையான ஆற்றலை கையாளும் அளவிற்கு சக்தி உன்னிடம் இருக்கிறதா என்று நான் பரிசோதிக்க வேண்டும். இந்த போட்டியில் நீ வெற்றி பெற்றால் மட்டுமே என்னுடைய பாத்திரத்தின் முழு கட்டுப்பாட்டையும் உனக்கு நான் வழங்குவேன். இல்லையெனில் உன் சக்திகள் அனைத்தையும் உரித்து உன்னை இந்த ஆன்ம உலகிலேயே அழித்து விடுவேன். இந்த கடுமையான வார்த்தைகளை கேட்ட ஆதித்யாவுக்கு நெஞ்சில் கல்லை போட்டது போல இருந்தது. அவன் இதற்காக தயாராகவில்லை. அடடா, இதுதான் காரணமா? இவ்வளவு நேரம் நாங்கள் அனைவரும் சக்திகளை கொடுத்தும் இந்த மிருதாயினி பாத்திரம் முழுமையாக எழாமல் இருப்பதற்கு இதுதான் காரணம் போலிருக்கிறதே. இது ஒரு ஆற்றல் சோதனை. நல்ல வேளை, டிராகன் பீஸ்ட் என்னை ஆன்மாவுடன் பேச அனுப்பியது. இல்லையென்றால் அது எழும் வரை சக்திகளை கொடுத்து வீணான நிலையில் இருந்திருப்போம் என்று மனதிற்குள் அதிர்ச்சியுடன் எண்ணினான். தன் பயத்தை அடக்கிக் கொண்டு உறுதியான குரலில், நான் தயார், போட்டி என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சிலை பதிலளித்தது, 6ஆம் தர ஆத்ம பாதுகாப்பு மருந்து. அந்த வார்த்தைகளை கேட்ட ஆதித்யாவுக்கு ஒரு கணம் தலை சுற்றியது. 6ஆம் தரம் என்பது சாதாரணமல்ல. அது பண்டைய மிகவும் உயர்வான ஆன்மீக மருத்துவ பயிற்சியில் மட்டும் கையாளப்படும் ஒரு சோதனை. இந்த நொடியில் அந்த பிரம்மாண்டமான சவாலை எதிர்கொள்ள அவனது ஆத்மா தயாராக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. ஆதித்யா தனது சிந்தனை சிதறல்களை ஒதுக்கிவிட்டு தனது முழு ஆன்ம அறிவையும் அந்த சவாலுக்காக திரட்டத் தொடங்கினான். தொடரும்.